வணக்கம். இந்த மாதம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு 18 வகையான ஃப்ரீ பிளான்ட் கட்டிங்ஸும் கொஞ்சம் செம்பருத்தி விதைகளும் அனுப்பியிருக்கேன். மொத்தம் 8 பேருக்கு தான். 8 பேருக்கும் 18 வகையான கட்டிங்ஸான்னு கேட்டால் இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க தேவைக்கேற்ப 2, 3, 5 அப்படின்னு அனுப்பியிருக்கேன். இது பரங்கிக்காய் இந்த புதருக்குள்ளே தான் இருக்குது. இது விதைக்காக விட்டிருக்கோம். இதுக்குள்ளே இன்னும் பருத்தி, இன்னும் கொஞ்சம் செடிங்கள்லாம் இருக்குது. இது குட்டி காடு மாதிரி இருக்கும் இதுக்குள்ளே போனால். இதுதான் அந்த மல்பெரி மரம். வெள்ளையா இருக்கு பாருங்க. அதுதான் அந்த மல்பெரி மரம். போன மாதம் இதுலேருந்து பெரிய கிளை போகுதுல்ல, அதுதான் கட் பண்ண போகிறேன். போன மாதம் இதுலேருந்து ஒரு கிளையை தான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதம் இதை தான் கட் பண்ண போகிறேன். இது ரொம்ப கடினமாக இருக்கும் இதை கட் பண்ணுறது. முதல்ல பிடிச்சி நல்லா வளைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த கட்டர் வச்சு கட் பண்ணேன். இப்போதைக்குன்னு இதோட நிலைமை இப்படி தான் இருக்குது. இந்த புதிய கிளைகள் வளர்ந்தால் தான் இனிமேட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியும். பக்கத்தில் உள்ளது பருத்தி மரம், செம்பருத்தி மரம். அது இன்னொரு கிளை. அந்த போன மாதம் ஃப்ரீ பிளான்ட் அனுப்புனேல, அப்போ கட் பண்ண அந்த கிளை அது. இதுக்குள்ளேருந்து வர்றதே ஒரு பெரிய இதாக இருக்கும். உள்ளார போனால் எறும்பெல்லாம் பிடிச்சி கடிச்சு வச்சிடும். எல்லாத்தையும் இவ்வளோ பெரிய கிளை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு 7 பேர் மல்பெரி கட்டிங்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் அது 7 பேருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு 4, 5, 3ன்னு இதில் கட் பண்ணி அனுப்ப போகிறேன். ஒரு 3 கிலோ 4 கிலோ வச்சா தான் அதுலேருந்து 1 இல்லாட்டினா 2ஆவது துளுக்கும். போன தடவை அனுப்புனதில் சில பேர் துளுக்கலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும், கட்டிங்ஸ் வைக்கும்போதும் முதல் தடவையே முளைச்சிடும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கும் நிறையா தடவை ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறமா தான் துளிர்த்து வந்தது. இப்போ மழை டைம்னால கொஞ்சம் ஈஸியாக துளிர்த்துடும். அந்த இலைகள் கட் பண்ணி போட்ட மீத இலைகள்லாம் முயலுக்கு போட்டாச்சு. முயலுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இலைகள். இந்த இலையில் டீ போட்டு கூட குடிக்கலாம். நிறையா இதில் விட்டமின்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த இலைகளில். முயல்லாம் முறுக்கு மாதிரி இதில் முறுக்கு முறுக்கு நல்லா கடித்து சாப்பிடும். இத்தனைக்கும் காலையில் அதுக்கெல்லாம் நிறையா புல் திணையெல்லாம் போட்டு தான் வச்சேன். 2 கருநொச்சி பிளான்ட் வெட்ட போகிறோம். இதுவும் ரோட் சைடு தான் இருக்குது. யார் வேணாலும் பறிச்சுக்கலாம். இந்த கருநொச்சி பிளான்ட்டுக்கும் நீலநொச்சி பிளான்ட்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, இது பார்க்குறதுக்கு 2மே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த இலைகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இது புதர் மாதிரி தான் வளரும். ஷார்ட்டாக இருக்கும். இதை கட் பண்ணி பார்த்தா க்ராஸ் செக்ஷனில் பர்பிள் கலரில் இருக்கும். இது நீலநொச்சி. இது மாடிக்கு வளர்ந்து போயிடுச்சு. போன தடவை வெட்டினதுக்கப்புறம் இருக்கிற ஒரு கிளை இது. இதில் தான் பூக்கள்லாம் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் குச்சிகள்லாம் கட்டிங்ஸ் வெட்டி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அது ஒயிட் கலரில் இருக்குது இதோட க்ராஸ் செக்ஷன். நீலநொச்சிக்கும் கருநொச்சிக்கும் அதான் வித்தியாசம். சில பேர் காஞ்சு போச்சுன்னு நினச்சி கருநொச்சியெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. அதெல்லாம் மெதுவாக வளரும். அப்புறம் உருட்டு பிரண்டை. உருட்டு பிரண்டை இவ்வளோ பெருசு தான் இருக்குது. இன்னொன்று ஃபஸ்ட்டு காட்டினேல, அது சௌ செடியை பக்கத்தில் முளைச்சி வருது. உருட்டு பிரண்டை நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இவ்வளோ பெரிய செடி தான் அது. அதுலேருந்து ஒரு கட்டிங்ஸ் அனுப்பியாச்சு. இது இன்சுலின் பிளான்ட்டு. இதுலேருந்து 2 இன்சுலின் பிளான்ட் அனுப்புறதுக்காக எடுத்துக்கிட்டேன். இது பசலைக்கீரை. இது கூட கேட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. நம்ம வெறித்தனமான கார்டனர்ஸ் அப்படி கலெக்ட் பண்ணி வளர்க்குறாங்க. நானும் அப்படி தான், வெறித்தனமான கார்டனர் தான் நானும். எதையுமே விட மாட்டேன். புல் பூண்டு புதரெல்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு. இது பக்கத்து வீட்டிலேருந்து முளைச்சி வந்த கமரு வெற்றிலை. பயங்கர காரமாக இருக்கும். இதுவும் எங்கள் வீட்டில் வேர் பிடிச்சி அந்த முயல் கழிவுகள் தான் அந்த சைடு கொட்டி வச்சுருப்போம். அதில் வளர்ந்துருச்சு. இது தவசிக்கீரை. அப்புறம் தவசிக்கீரை குச்சிகள்லாம் இப்படி மெலிசாக தான் இருக்கும், கட்டையாக இல்லை எங்கள் வீட்டில். இதுலேருந்து ஒரு 3 கட்டிங் எடுத்து அனுப்ப போகிறேன். என்னடா அது ஒல்லியான குச்சி அனுப்பியிருக்காங்கன்னு நினச்சிடக்கூடாது. எங்கள் வீட்டிலே இப்படி தான் இருக்குது. அப்புறம் மாசிப்பச்சை. இது ஒரு சின்ன மண் சட்டியில் தான் வச்சுருக்கேன். அதனால இதெல்லாம் நிறையா பேருக்கு இதுலேருந்து பறித்து எடுத்து அனுப்புறது ரொம்ப கஷ்டம். ஏதோ 1 பேருக்கு 2 பேருக்கு கொடுத்தாச்சுன்னா அவ்வளோதான். இனிமேட்டு ரொம்ப நாளாகும் இதுலேருந்து ஷேர் பண்ணுறதுக்கு. அதனால தான் இதெல்லாம் காட்டிட்டேன். இல்லாட்டினா ஏதாவது வீடியோவில் பார்த்துட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது அமர் லில்லி. இதுலேருந்து ஒரு பெரிய பல்ப் இருந்தது, அதையும் எடுத்து கொடுத்தாச்சு. அப்புறம் ரைன் லில்லியும் கேட்டிருந்தாங்க. இதுக்குள்ளே பென்சில் கேக்டஸும் இருக்குது இதுலேருந்து. அதனால் இதுலேருந்து பறித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதில் உள்ள கிழங்குகளும் சின்னதாக தான் இருந்தது. அப்புறம் டேங்கிள்டு ஹார்ட்டும் கேட்டிருந்தாங்க ஒரு 2, 3 பேர். இது கட்டிங்ஸ் கொடுக்குறதுக்காக வளர்க்குற மாதிரியே இருக்குது. இது பர்பிள் இது டேர்ட்டில் வைன். அது அப்புறம் மணி பிளான்ட் கூட கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க.
அப்புறம் எவர் கிரீன் புல் மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். அப்புறம் பேபி சான்ரோஸ் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஹாட் ஏதோ பிங்க் ஹார்ட்டுன்னு நினைக்கிறேன், இது பேர் மறந்து போச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு தடவை சரி பார்த்தாச்சு. கொரியர் பண்ண போகிறேன்.